எதிர்பார்ப்பிற்கும் பிடிவாதத்திற்கும் இடையே நடக்கும் உணர்வுபூர்வமான காதல் கதை. காதலனின் இதய சிறையிலே. பகுதி 9. அனு பிரசாந்துடன் தங்கியிருப்பதைத் தவிர அவனை தன் கணவன் என்று வெளியில் எங்கேயும் வெளிப்படுத்தியது இல்லை. இதில் தன் குடும்பத்தின் மரியாதை எந்த இடத்திலும் சீர்குலைந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். பிரசாந்தை விட்டு போகும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள். இரவு தூங்க வந்த அனுவிடம் பிரசாந்த் மீண்டும் வம்பிழுத்து கொண்டிருந்தான். அனு கோவப்பட்டு, "இத பாரு பிரசாந்த், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுமை பண்றேன்னு சொல்லிடுவேன்" என்று சொன்னாள். அவனும் அவளை பார்த்து, "அப்படியா? ஆனா என்னோட மாமனார் ஏசிபியா இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? அவருக்கு ஒரு ஃபோன் போட்டு நான் தான் அவர் மருமகன்னு சொன்னா போதும்" என்று சொல்ல, அனு அவனை முறைத்து கொண்டே, "என்னடா சும்மா என் அப்பாவை வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம்தான் வருது" என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது பிரசாந்த் அவளை பார்த்து நக்கலாக சிரித்து, "பாருடா, ஒரு தென்றல் திடீர்னு புயலா மாறிடுச்சு" என்றான். "உன்ன மாதிரியெல்லாம் எனக்கு பேச தெரியாது" என்று அனு சொன்னதற்கு, "ஆனா என்னை ஏமாத்தி என் கையால தாலி கட்டிக்க மட்டும் உனக்கு தெரியும். என்ன சைடு அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடத் தெரியும்" என்று பிரசாந்த் அவளை மீண்டும் மீண்டும் வெறுப்பேற்ற அவள் கோபத்தில் வேறொரு அறையில் சென்று படுத்துக்கொண்டாள். அடுத்த நாள் கம்பெனியில் நடக்கும் ஃபங்க்ஷனுக்கு பிரசாந்த் தயாராகி அனும் தயாராகி வருவதற்காக சோஃபாவில் அமர்ந்திருந்தான். அனு ஒரு சந்தன நிற ஃப்ராக் போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். அதை பார்த்து முகம் சுளித்த பிரசாந்த் அவளை புடவையை கட்டிக்கொண்டு வர சொன்னான். அனு புரியாமல் நிற்க அவள் அருகில் வந்து, "இனிமே நீ புடவை மட்டும்தான் கட்டணும். வெளியில போகும்போதும் சரி, வீட்ல இருக்கும்போதும் சரி, புடவையே கட்டு" என்றான். "நீ சொல்றத நான் ஏன் செய்யணும்?" என்று கேட்டாள். "இல்லனா விடு, உங்க அப்பா சந்திரசேகர் கிட்ட கேட்டுக்கலாம்" என்று சொல்லி அவன் போனை எடுக்க, அனு அங்கிருந்த சோஃபாவின் தலையணையை அவன் மீது தூக்கி எறிந்துவிட்டு உள்ளே சென்றாள். அதை இலகுவாக கையில் பிடித்தவன் உதட்டில் சிறு புன்னகையுடன் அமர்ந்திருந்தான். உள்ளே சென்ற அனுவோ, "நான் என்ன அவ்வளவு மோசமாவா ட்ரெஸ் பண்றேன்? ஏன் விருப்பப்படி ஒரு ட்ரெஸ் கூட போட முடியல? இவன் சொல்ற ட்ரெஸ் தான் போடணும்னு ஆர்டர் போடுறான்" என்று புலம்பிக் கொண்டே ஒரு புடவையை எடுத்து உடுத்திக் கொண்டிருந்தாள். ஆனால் பிரசாந்த் அவளை புடவை கட்ட சொன்னதற்கு காரணம், அவனுக்கு மிகவும் பிடித்த அவளின் இடையோ அந்த புடவையில்தானே அவனுக்கு காட்சியளிக்கிறது. அதை எண்ணிக்கொண்டு அவளின் வருகைக்காக காத்திருந்தான். அவளும் ஒரு கரும்பச்சை வண்ண புடவையை உடுத்திக் கொண்டு வெளியே வந்தாள். அதில் அவளின் பொலிவான முகம் மேலும் கண்ணாடி போல் மின்ன அதில் மதிமயங்கி அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அவனை அனு உற்று கவனிக்க பிரசாந்த் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். பின் இருவரும் சேர்ந்து பார்ட்டி நடக்கும் ஹோட்டலுக்கு கிளம்பி சென்றனர். அசோக் அனுவை எதிர்பார்த்து நின்றிருந்தான். பூர்ணிமா ஒரு கவர்ச்சிகரமான ஆடையை அணிந்து கொண்டு பிரசாந்தை மீண்டும் தன் வசப்படுத்திக் கொள்ள காத்திருந்தாள். இந்த திருமணம் அனுவின் அப்பாவுக்கு தெரிவதற்கு முன் கம்பெனியில் தெரிய வேண்டாம் என்று இருவரும் பிரிந்தே அங்கு சென்றனர். பிரசாந்த் வந்தவுடன் அவனுடன் ஒட்டி கொண்டாள் பூர்ணிமா. ஆனால் அவனை முழுவதுமாக உரிமை கொண்டாட ஒருவள் இருக்கிறாள் என்பதை அறியாமல் இருந்தாள். அசோக் அனு தனியாக சிக்குவதற்காக காத்திருந்தான். பூர்ணிமா என்னதான் கவர்ச்சிகரமான ஆடையை அணிந்து பிரசாந்தின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க நினைத்தாலும் அவனின் பார்வையெல்லாம் தன் மனைவியின் பட்டும் படாமல் அந்த புடவையில் தெரியும் அவளின் பொன்னிற இடையின் மேல்தான் இருந்தது. அவளின் இடையோ "உன் கண்ணில் சிக்கிவிடுவேனா" என்று அவளது சேலைக்குள் முரண்டு பிடித்து மறைந்தே இருந்தது. அனுவிடம் வந்த அசோக், "அனு, நான் உன்கிட்ட நடந்துகிட்ட முறை ரொம்பவே தப்பு. அதை நினைச்சு எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு" என்று அவளிடம் கேட்டான். அவனை கண்கள் சிவக்க கோபத்தில் பார்த்து கொண்டிருந்தவள் மனதிற்குள்ளேயே, "பிரசாந்துக்கும் எனக்கும் மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா உன்னை கண்டிப்பா ஜெயிலுக்கு தாண்ட அனுப்பியிருப்பேன். அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பான்னு தெரியாமதான் உன்னை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இருக்கேன்" என்று புரிந்து கொண்டிருந்தாள். அப்போது அசோக்கும் அனுவும் ஒன்றாக நின்று பேசிக் கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து பிரசாந்த் பார்த்தான். அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள அவர்கள் அருகில் சென்றான். அப்போது பிரசாந்த் அருகில் வந்ததை கவனித்த அனு, "அசோக், உன்கிட்ட தனியா பேசணும்" என்று சொல்லி அவனை தனியாக அழைத்து சென்றாள். பிரசாந்திற்கு கட்டுக்கடங்காத ஆத்திரம்தான் பொங்கியது. அசோக்கை தனியாக அழைத்து சென்ற அனு தன் காலில் போட்டிருக்கும் ஹீல்ஷை கையில் எடுத்து அவன் கண்ணத்திலே பலார் பலார் என்று அறைந்தாள். அசோக் அவளை எதுவும் செய்ய முடியாமல் பல்லை கடித்து கொண்டிருக்க, "இனி நீ எந்த பொண்ணை தொட போனாலும் நான் கொடுத்த சிறுப்படிதான்டா உனக்கு ஞாபகம் வரும். இதோட உன்னை சும்மா விடுருவேன்னு நினைக்காத. நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடமாட்டேன்" என்று அவனிடம் கத்திவிட்டு வெளியே வந்தாள். வெளியே பிரசாந்த் தலையில் தன் விரலை வைத்து தேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதே அனுவிற்கு நன்றாக புரிந்துவிட்டது, அவன் கோபத்தில் தன்னிடம் கண்டிப்பாக சண்டை போடத்தான் போகிறான் என்று. அனு பிரசாந்தையும் கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து வெளியேறினாள். பிரசாந்த் அவளின் பின்னாலேயே சென்று அவளின் கையை பிடித்து காருக்குள் தள்ளி வீட்டை நோக்கி சென்றான். காரில் வரும்போது அனுவிடம் ஒரு வார்த்தை கூட எதுவும் கேட்காமல் வந்தான். அனுவும் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. அவனிடம் சொல்ல அவளுக்கு விருப்பமில்லை. சாலையே தெரியாத அளவிற்கு மழை கனமாக பெய்து கொண்டிருந்தது. அதில் எங்கேயாவது கொண்டு முட்டிவிடுவானோ என்ற பயத்திலே அமர்ந்திருந்தாள் அனு. அவளை பயமுறுத்தவே காரை படுபயங்கர வேகத்தில் செலுத்திக் கொண்டிருந்தான்.
வீட்டுக்கு வந்த பிரசாந்த் அணுவை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அங்கிருந்த சோஃபாவில் தள்ளினான். அவளை பார்த்து முறைத்து கொண்டு அவன் நின்றிருக்க, அவள் அவனின் முகம் பார்க்காமல் வேறெங்கோ பார்த்தாள். உனக்கு தாலி கட்டின புருஷன் உன் முன்னாடி இருக்கும்போதே உன் முன்னாள் காதலனை கொஞ்சிக்கிட்டு இருக்கியா என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் பிரசாந்த் அவளிடம் கேட்க, அதை கேட்டு அவள் பொறுமையாக இருப்பாளா? என்ன பத்தி பேச உனக்கென்ன தகுதி இருக்கு? நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்ல. பொண்டாட்டி முன்னாடியே எக்ஸ்ல வர கட்டி புடிச்சுக்கிட்டு நின்ன மாதிரி நான் பண்ணல என்று அவள் அழுத்தி சொல்ல, என்னடி திமிழா? நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்ற? அவன் கூட தனியா பேச என்னடி இருக்கு என்று ஆக்ரோஷமாக கேட்டான். அதில் அணுவுமே பயந்து போனாள். ஆனால் அதை அவன் முன் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள். நான் என்ன பண்ணா உனக்கென்ன என்று அவள் கேட்க, இப்படி சொன்னா உனக்கு புரியாதுடி என்று சொல்லி அவளை இழுத்து வந்து வெளியே தள்ளினான். வெளியில் மழை கொட்டி தீர்த்தது. கொட்டும் மழையில் அவளை பிடித்து வெளியே தள்ளினான். அவள் அந்த கனமழையில் நனைந்து கொண்டிருக்க அவன் சற்றும் கவலைப்படாமல் வீட்டினுள்ளே சென்றான். அவள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அங்கிருந்து சென்றிருக்கலாம். ஆனால் அவளின் மனமோ அங்கிருந்து போக இடம் கொடுக்கவில்லை. மழையில் நிற்க முடியாமல் அங்கிருந்த மரத்தின் அடியில் நின்று கொண்டாள். ஆனால் அதிலும் நனைந்து கொண்டுதான் இருந்தாள். ஒரு அரை மணி நேரம் கழித்து பிரசாந்திற்கு அப்போதுதான் உரைத்தது. நடு இரவில் கொட்டும் மழையில் அவளை வெளியே தள்ளிவிட்டேனே என்று நினைத்தவன் வேகமாக வெளியே வந்தான். அவளை காணாமல் தேடிக் கொண்டிருக்கும்போதுதான் அவள் அங்கிருந்த மரத்தின் கீழ் மரத்தோடு மரமாக ஒன்றியிருப்பதை பார்த்து பதறிப்போய் அவளை இழுத்து கொண்டு உள்ளே வந்தான். லூசாடி நீ, இடியும் மழையுமா இருக்கும்போது பச்சை மரத்தடியில நிக்கிற, ஏதாவது ஒன்று ஆகிருச்சுன்னா என்ன பண்ணுவ என்று கோபமாக கத்திக் கொண்டிருந்தான். அவள் நடுங்கிக் கொண்டு எதுவும் பேசாமல் இருக்க ஒரு துண்டை எடுத்து அவளின் தலையை துடைக்க வந்தவன் அப்படியே நின்றுவிட்டான். அந்த துண்டை அவளின் முகத்தின் மீது தூக்கி எறிந்தான். தொடச்சிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ என்றான். அவள் தன் தலையை துடைத்து கொண்டு உடைமாற்றும் அறையை நோக்கி நகரும்போது, எங்க போற என்று பிரசாந்த் கேட்டான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண என்று சொல்லி அவள் நகரும்போது, இங்கேயே என் முன்னாடியே பண்ணு, நான் உன் புருஷன்தானே, என்கிட்ட எதுக்கு வெக்கப்படுற என்று அவன் சொன்ன சொல்லில் அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். என்னால அப்படி பண்ண முடியாது, நான் நைட்டு முழுக்க இப்படியே கூட நின்னுக்கிறேன் என்று படபடவென பேசினாள். பிரசாந்த் அவளை பார்த்து, நீயே உன் ட்ரெஸ்ஸை கழட்டனா பார்த்துட்டு மட்டும் விட்டுடுவேன், நான் வந்து உன் ட்ரெஸ்ஸில் கை வச்சா நான் இருக்க மனவிலைக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, கண்டிப்பா என்னாலேயே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது என்று சொல்லி அவள் முன் தன்னுடைய கால்களை நகர்த்த அவள் பயத்தில் கட்டியிருந்த புடவையை கழட்டினாள். பிரசாந்த் அதை கண்டு நின்றுவிட்டான். அவள் மற்ற ஆடைகளோடு தயங்கிக் கொண்டே நிற்க அவன் மேலும் ஒரு அடி அவளின் முன் எடுத்து வைத்தான். அணு அவன் வருவதை பயந்து கொண்டு தன்னிடமிருந்த ஆடைகளை அனைத்தும் களைந்து அவன் முன் நின்றாள். அவளை இந்த நிலையில் பார்த்த பிரசாந்திற்கு அணுவின் மேலிருந்த கோபமெல்லாம் காற்றோடு காற்றாக பறந்து சென்றது. அவன் வெளியே பிடித்து தள்ளும்போதே தப்பித்து சென்றிருக்கலாம் என்று இப்போதுதான் அணு யோசிக்கிறாள். அணு உடையை மாற்ற செல்ல எண்ணும்போது அவளின் அருகில் வந்தான் பிரசாந்த். அணுவிற்கு பயத்தில் நெஞ்சமெல்லாம் திக்கென்றிருந்தது. அணு அவளின் முன்னழகை தன் இரு கைகளாலும் மறைத்து கொண்டு நின்றாள். அவளை கீழிருந்து மேலாக தன் பார்வையை அவள் மீது செலுத்தியவன் அவளை ஒருமுறை சுற்றி வலம் வந்தான். பிரசாந்த் அவளை சுற்றி வந்து அவளின் முதுகுப்புறத்தில் நின்றவன் அவளை பின்னாலிருந்து கட்டி அணைத்தான். அவன் தொட்ட நொடி அணுவிற்கு உடலெல்லாம் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. பிரசாந்த் அவளின் முன்னழகை மறைத்துக் கொண்டிருந்த அவளின் கையை விலக்கிவிட்டு தன் கைகளால் மறைத்து கொண்டபடி அவளை அணைத்து அவளின் காது மடலில் முகம் வைத்தான். உன் மொத்த அழகையும் பார்க்கும்போது என்னோட கண்ணே பட்டுடும் போல இருக்குதுடி, நான் உனக்கு கொடுத்த டைமை இன்னையோட முடிச்சிக்கலாமா என்று அவள் காதில் கிசுகிசுப்பாக சொல்ல அதில் உடலெல்லாம் அதிர்வு கண்டவள் அவன் வேறு ஒரு பெண்ணை மனதில் சுமந்து கொண்டு தன்னை தொடுவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய மொத்த பலத்தையும் ஒன்று திரட்டி அவனை பின்னால் தள்ளினாள். அவள் தள்ளியதில் பின்னால் இருந்த டேபிளின் மீது மோதிக்கொண்டு நின்றான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அணு வேக வேகமாக உடைமாற்றும் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டாள். அணுவின் ஒதுக்கத்தை பிரசாந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவ இன்னைக்கு வெளியே வரட்டும், இன்னைக்கு எனக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும் என்று கோபத்துடன் கட்டிலில் அமர்ந்திருந்தான். அணு தன்னுடைய உடையை எடுத்து அணிந்து கொண்டவள் வெளியே சென்று பிரசாந்தின் முகத்தை எப்படி பார்ப்பது என்று புரியாமல் குழம்பிக் கொண்டு நின்றாள். அவன் கண்ணியத்தை பார்த்து காதலித்த அணு எப்பொழுது பிரசாந்த் தன்னுடைய அனுமதியின்றி முத்தம் கொடுத்தானோ அப்பொழுதே பிரசாந்தின் மீதிருந்த காதலும் அவளுக்கு குறைய ஆரம்பித்துவிட்டது. வெளியே செல்ல விருப்பமில்லாமல் உள்ளேயே அமர்ந்திருந்தாள். ஆனால் எவ்வளவு நேரம் அப்படியே இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் கழித்து கதவை திறந்து மெதுவாக வெளியே வந்தாள். அவள் பார்த்து வேகமாக அவளிடம் வந்த பிரசாந்த், உன் மனசுல என்னதாண்டி இருக்கு? இன்னும் நீ அசோகதான் காதலிக்கிறதா இருந்தா அதையாவது சொல்லு,
நான் உன் கழுத்துல எப்போ தாலி கட்டினேனோ அப்பொழுது நீ என்னோட மனைவிதான். எல்லா விடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்ன இப்படி ஒதுக்கி வைக்க என்னதான் காரணம்? அது நீ சொன்னாதாண்டி எனக்கு தெரியும் என்று கேட்டான். அவள் அழுது கொண்டே அவனை பார்த்து, எனக்கு தெரியல பிரசாந்த், ஆனா எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்ல என்றாள். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். அசோக் அனு தன்னை செருப்பால் அடித்ததை நினைத்து வெந்து கொண்டிருந்தான். அவளை பலி தீர்க்காமல் விடப்போவதில்லை என்று தன் மனதிற்குள்ளேயே நினைத்தவன் சாராவை மிரட்டத் தொடங்கினான். அனுவை பழிவாங்க சாராவை வைத்து திட்டம் தீட்டினான். பூர்ணிமா பிரசாந்தை விடாமல் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தாள். பிரசாந்திடம் வந்த பூர்ணிமா, பிரசாந்த், நாம 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்று கேட்டாள். பிரசாந்த் அதிர்ந்து போய் அவள் பக்கம் திரும்பி, கல்யாணமா? நான் தான் உன்கிட்ட இத பத்தி ஏற்கனவே பேசிட்டேன்ல. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. நீ என்ன மறந்துடு என்று சொல்லி மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தான். பூர்ணிமா பிரசாந்திடம், பிரசாந்த், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. விளையாடாத பிரசாந்த், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொன்னாள். அவள் சொல்லும்போதே பூர்ணிமாவின் கண்ணில் நீர் எட்டி பார்த்தது. அதை பார்த்த பிரசாந்திற்கு மனம் வேதனையடைந்தது. ஆனால் அதை பூர்ணிமாவிடம் காட்டிக்கொள்ளவில்லை. பிரசாந்த் அமைதியாகவே இருக்க பூர்ணிமா எழுது சென்று விட்டாள். விதி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாடுகிறது. பூர்ணிமாவை காதலித்துவிட்டு அணுவை திருமணம் செய்ய நேரிட்டது. அதை ஏற்றுக்கொண்டு அணுவுடன் சேர்ந்து வாழ எண்ணினால் அணுவிற்கு தன்னோட வாழ விருப்பமில்லை. பூர்ணிமாவிற்கு தன்னை விட்டு விலக விருப்பமில்லை. இப்படி ஒரு புதிரில் மாட்டிக்கொண்டதாக எண்ணினான் பிரசாந்த். அன்றிரவு அழகி பிரசாந்துக்கும் அணுவுக்கும் சாப்பாடு பரிமாறிக்கொண்டே, நீங்க 2 பேரும் காதல் கல்யாணமா என்று கேட்டாள். பிரசாந்தும் அணுவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள, இல்ல என்று பிரசாந்திடமிருந்து பதில் வந்தது. மீண்டும் அழகி அவர்களிடம், அரேஞ்ச் மேரேஜ் தானா என்று கேட்டாள். அதற்கு இல்ல என்று அணுவிடமிருந்து பதில் வந்தது. அழகி அவர்களை புரியாமல் பார்த்து, லவ் மேரேஜும் இல்ல, அரேஞ்ச் மேரேஜும் இல்ல, அப்போ உங்க மேரேஜ் என்ன என்று கேட்டாள். பிரசாந்த் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு, ஆக்சிடென்டல் மேரேஜ் என்று சொல்லி தன் கையை கழுவினான். பிரசாந்த் அணுவின் முகத்தை பார்க்கும்போது திருமண பந்தத்தை கைவிடுவது சரியாக இருக்காது, பூர்ணிமாவை சமாதானம் செய்து கொள்ளலாம் என நினைத்தான். அழகி வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு செல்ல, அணு அறைக்கு செல்லும்போது அவளின் கையை பிரசாந்த் பலமாக பிரித்து இழுத்தான். அவள் அவனுடைய நெஞ்சில் முட்டிக்கொண்டு நின்றாள். இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்று சொல்லி அவளின் உடைகளை களைய முயற்சிக்க, அணு திமிரிக்கொண்டு அவன் பிடியிலிருந்து வெளியே வந்தாள். ஆனால் பிரசாந்த் அவளை விடுவதாக இல்லை. என்னடி, உன்னை துரத்தி துரத்தி ரேப் பண்ண என சினிமாவில வர வில்லன்னு நினைச்சியா? இன்னைக்கு நைட்டு நீயாவே என்கிட்ட வர வைக்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்தவன் வந்த கோபத்தை தன் கையை மடக்கிக் கொண்டு கட்டுப்படுத்திக் கொண்டான். அதன்பின் அருகிலிருந்த தன்னுடைய போனை எடுத்தவன் அவனுடைய கல்லூரி நண்பன் அருணுக்கு தான் அழைத்தான்.